டேய் சோடா புட்டி உன சும்மா விட மாட்டேடா. போடா டேய். பேபி அந்த ரெண்டு திருட்டு நாய்களுக்கு பின்னாடி பழுக்க போதே. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆனா நம்மளோட கை கட்டி இருக்கு. ஐடியா நிறுத்துடி. எந்த பொருளை யூஸ் பண்ணாம வெறும் கையால உன் புருஷனை என் கூட சிங்கிள்ஸ்ல ஜெயிச்சு காட்ட சொல்லு. அவன் ஜெயிச்சுட்டானா நாங்களே போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறோம். சண்டையா பாஸ்? எதுக்கு பாஸ் இப்ப சம்பந்தமே இல்லாம அவனை சண்டை கூப்பிடுறீங்க? அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. சண்டைகளை நான் ஒண்ணு வரல. நாம உன் புருஷன் பயன்ட்டானா? வேண்டாம் சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம். டேய் பயந்தாங்கோலி, உனக்காக வேணா இந்த கட்டு கூட உட்காம நான் சண்டைக்கு போறேன். இப்பயாவது வருவியடா பயந்தாங்கோலி? அவனை போய் அடிங்க. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு சின்ன வயசுல இருந்து சண்டை பயம்ட்டு. பாரு பாரு உன் புருஷன் எப்படி பயப்படுறான் பாரு. பயந்தாங்கோலி பேபி உன்னை தடுக்கிற அந்த பயத்தை தூக்கி போட்டு நீ யாரை உனக்கு காட்டு. எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆவறாங்க. இதான் நமக்கு வேணும், இதான் நமக்கு வேணும். உங்களால முடியும் போக. என்னால பயந்தாங்கோலி பாஸ். நான் அடி பாஸ் லூசுக்கு சைட்டிங்களா? எதுக்கு அவனை வெறுப்பத்தை அடி வாங்கிட்டு இருக்கீங்க? நீங்க அவனை அடிச்சிட்டீங்க. டேய் கடவுள் எனக்கு ஒரு வரம் கொடுத்தாருல. ஆமா பாஸ் உங்க கையில கூட ரெண்டு தட்டு தட்ட அந்த பவர் ஆக்டிவேட் ஆயிடுமே. நான் அவனை அடிச்சிட்டேன் பேபி. நான் அவனை அடிச்சிட்டேன் பார்த்தல்ல. சூப்பர்ங்க. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் அவனை வெறுப்பத்தி நான் அடிக்க வைக்கிறேன். நீ எப்படியாவது அதுக்குள்ள அந்த கதவை திறக்கிறதுக்கு பாருன்னு. ஏன்னா டேய் இப்போ நீ என்ன அடிச்சியா? ஏதோ மூஞ்சில கொசு கச்ச மாதிரி இருந்தது. அபிதா பாஸ் விருப்பத்துக்கு அடிக்கிறது வலிக்கிற மாதிரி அடிக்கலையா? வேகமா தான் அடிச்சேன். இவனுக்கு அடிக்கிறது கூட தெரியல. பேபி இப்போ நீ அவனை அடிக்க போற. அடில அவன் ஏத்துக்கவே கூடாது. அடிப்பா. வா அடி. இந்த அடி இட்டி மாதிரி விழுந்திருக்குமே. டேய் கோமாரி ரெடியா இன்னும் ஒண்ணுதான். டேய் சடாபட்டி எனக்கு இது கூட வலிக்கலையே. பேபி அவ கதையை முடிச்சிடு. உங்க கதையை நான் முடிக்க போறேன்டா. பாஸோட இன்விசிபிள் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு. திடீர்னு எங்க போனோம்? பாஸ் அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கட்ட சான்ஸ் நம்ம இந்த கதவை திறந்துருவோம். எங்க போனா இவன்? அவன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். ஆனா நான் இன்விசிபிளா இருக்கிறதுனால நாய்க்கு எங்க இருக்கேன்னு தெரிய மாட்டேன்டா. பண்ற தப்பலா பட்டு எங்க பழைய போடுறேன். என்ன யாரும் உண்மையில எட்டு வச்சாங்க. யாருமே இல்லதான். தேடு நீ எவ்வளவு தேனாலும் உன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். அந்த திருட்டு நாய் எங்க போய் தொலைஞ்சா? என்னைய எட்டியா உதைக்கிற. என்ன ஆச்சு? ஏதோ பண்ண மில்லிட்டு உங்களோட ஊந்த மாதிரி இருந்துதுடா. மேலத்துல உடம்பு இருக்காது. அது மன பிரமையா இருக்கும். இந்த இப்ப என்ன ஆச்சு? பேபி என் மண்டிலே யாரோ டொங்கு நடிக்கிறாங்கடா. ஏய் பேபி கொஞ்சம் அமைதியா இரு. யாரோ சிரிக்கிற சத்தம் கேக்குதுல. ஐயோ பாஸ் ஞாபகம் இல்லாம சிரிஸ்டார் போலியே மாட்டிப்பாரா. நம்ம என்னதான் இன்விசிபிளா இருந்தாலும் நம்ம வாய்ஸ் கேக்குமே. ஞாபகம் இல்லாம சிரிஸ்டார் மாட்டிக்க போறேன். நான் தான் நீங்க இப்படி அவஸ்தைப்படுறத பார்த்து சிரிச்சேன். கரெக்ட் டைம்ல கோமார நம்மள காப்பாத்திட்டான். எங்களை பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு? இப்போ அவனை எப்படி அடிக்கிறேன்னு பார்க்கலாம்டா. என்ன நம்மளால இங்க நவுறவே முடியல. என்ன நடக்குது? என்னால முன்னாடி போக முடியலடி. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால போக முடியாது. பின்னாடி யாரும் குச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. ஆனா கையோட்டு பார்த்தா யாருமே இல்லையடா. நீ முன்னாடி வந்து கை குச்சி இழுவா. முன்னாடி இழு. ரெண்டு பேரும் சேர்ந்து அழுகிறீங்க. விட மாட்டேன்டா. இழு. ஒரு தாப்பால திறந்துட்டேன். பேபி ஒரு ஃபுல் ஃபாஸ்ட் கொடு. ரெடி 3 2 1 இழு. முடிஞ்சதுடா உங்க கதை. எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கல. மாமனார் என்ன மன்னிச்சிருக்கு மாமனார். என்ன விட்டுருக்க? உங்க அப்பாக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணது பிடிக்காதுல. அதான் ஆள் ஆமையா வந்து என்ன அடிக்கிறானோ பயத்துல மன்னிப்பு கேக்குறேன். எங்க அப்பா ஒண்ணு பிடிக்காது ஒண்ணு அடிக்கிறாரு. நீ என்னைய மன்னிப்பாரு. எங்க அப்பா ஒண்ணு பிடிக்காதுல அவங்க அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டு விட்டுருவாங்க. உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. பட இன்னும் ரெண்டு சேர்த்து போடுமா. உங்களை அடிச்சது உன்னோட மாமனாரும் கிடையாது, உன்னோட மாமியாரும் கிடையாது. அப்ப யாரு?
அது என்னோட பாஸ் பி பரமசிவா. எங்களோட ஆட்டத்தை இதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போறீங்க. பாஸ், நீங்க இன்விசிபிளா மாறி இவங்க 2 பேரும் பாலம் தேய்ச்சிங்களா? பக்கத்துக்கு செம்ம காமெடியா இருந்தது பாஸ். நீங்க அச்சடியில அவங்க 2 பேருக்கு ஆள் இல்ல. ஒன்னா நம்பர் பைதாங்கோலி. முடியல சமாடியா. ஏன் இவங்க 2 பேரும் இப்ப சிரிக்கிறாங்க? இவங்க இப்ப சிரிக்கிறதுல ஏதாவது உள் குத்து இருக்குமா? இன்னைக்கு என் கையால நீங்க 2 பேரும் செத்திங்கடா. இவன் எதுக்கு இப்ப மூவ் பண்ணுன்றான்? இன்னையோட உன்னோட கதை முடிய போகுதுடா. மென்டல் கெண்ட் ஆயிட்டானா இவன்? மூக்க நோடி அதை உருட்டி பாஸுக்கு புரிய வைக்கிறான். இதுதான் நம்ம பாஸுக்கு பண்ண போறானுங்களா? அதே மாதிரி மூக்க நோன்றான், அதே மாதிரி மூக்குப்பிய உருட்டி ஏன் பண்றான் நம்ம பாஸுக்கு? பாஸ், சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து தள்ளி போங்க. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா. ஜஸ்ட் மிஸ். பாஸ் பாஸ், உங்களுக்கு ஆவல கோமாரி, நல்லவேளை காப்பாத்துறடா. மைண்ட் ரீடிங் பவர் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு முன்னாடியே கண்டுபிடிச்சா. டேய், உனக்கு எப்படிடா இந்த மாதிரி பவர்லாம் வந்தது? உனக்கு எப்படி அந்த இன்விசிபிள் பவரும் இவனுக்கு அந்த மைண்ட் ரீடிங் பவரும் வந்தது? எங்களுக்கு அது கடவுளுக்கு வரும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் வரம் கொடுத்தாரு. உங்களுக்கும்னா அப்போ இவங்க கிட்ட என்ன வரம் இருக்கும்? டேய் சொலாபுட்டி, எதுக்கு இப்ப பஞ்சு பிச்சு காதுல வைக்கிற? கொஞ்ச நேரத்துல உனக்கே புரியும். என்ன புரியும்? அப்படி என்ன வரமா இருக்கும்? ஆரம்பிக்கலாமா? செத்திங்கடா இன்னைக்கு. ஒரு நக்கல வச்சிருந்தா கேட்க முடியல. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இது கேட்காதனா எப்படி? பாடதுக்கு ஆக்காதுக்கு இதுக்கா வேடா. என்ன நீ கூட விட்டு இருக்க விட்டுருக்க முடியல. இதுக்குதான் காதுல பத்தி வச்சுக்கிடி. வேணுமா? கொடுக்க மாட்டேன் போட. சித்தப்பே சிக்கன சிக்கன வராலே வராலே வராலே. தயவு செய்து நிறுத்திடி, முடியல. ஜொலிக்க முத்தன முத்தன தாராலே. ஆத்தா மகமாயி வட்டு போட்டா வாய் அடிச்சு விடு. நோட்புக்கு இதுல இருந்து பேப்பர் கிச்சு காதுல வச்சுப்பா. சித்தாங்க இந்த பேப்பர் காதுல வச்சுக்கோங்க. சூப்பர் ஐடியா கோமாரே. சீக்கிரம். யப்பா. காதுல பேப்பர் வச்சு இசை மலையில இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறீங்களா? ஆனா இப்பதானே முழு சத்தியம் பார்க்க போறீங்க. காது சுடுதே. ஐயோ இவ பாடுறது நிறுத்தணும்னா இது ஒண்ணே ஒரே வழி. டேய், லுங்கி கட்டி என்னடா பண்ண போற? ஒரு நிமிஷம் இருங்க பாஸ், இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி துவச்ச லுங்கி ஆட்டத்துல மயங்க போற பாரு. ஹார்ட் சவுண்ட் நின்னுச்சு. எப்படி? டேய், இந்த லுங்கியடா கம்பெனிதாடா. டேய், அவன விடுடா. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா உன் பொண்டாட்டி தலையோட திருப்பிடுவேன். என்னைய அவன் மிரட்டுற? இப்பவே உருண்டையை பிடிச்சி உன் மேல போடுறான் பாரு. ஐயோ, இப்ப அது கோமார் மேல போனா கோமார் வெடிச்சு செத்துருவானே. ஸ்டீல் பிளேட் இத வச்சு முடியும். ஐயோ, இந்த லுங்கி நாதத்துல மூச்சுடுங்க. டேய், நீ தைரியமான ஆளா முடிஞ்சா ஏமால போடுற. பைண்டியாடா பைதாங்கோலி. கரெக்டா போடும்போது கப்பக்கன பிளேட் எடுக்கணும். யாரா பைதாங்கோலி? சாவுடா. வந்த பவரடி என்ன யாரு? நடச்ச மாதிரியே நடந்துருச்சே. என்ன கப்பு முதல்ல அந்த லுங்கிய போடுறா. டேய், கீச்சு குரல் வச்சு பாட்டு பாடி காந்தியா கிளிக்க பாக்குற. இப்ப எப்படி பாடுறான்னு பாத்துடலாம். டேய் கோமாரி, நீ போய் உள்ள இருக்கிற வீரரை போய் பணத்தை எடுத்துன்னு வா. நான் அவளை பாத்துக்கிறேன். பணம் இதுக்குள்ள தானே இருக்கு. பாஸ்,
ஐயோ ஏஞ்சுக்கிறாளே இவ. பாஸ் இந்த நாய் நேத்து கத்துறான். டாடா ஒரு நிமிஷம் சீக்கிரம் வாங்க பாஸ். என்னத்துக்கு கூப்பிடுறான்? ஏய் என்னடா இது கொஞ்சம் பாருங்க பாஸ். என்னத்த அவன் பார்க்க சொல்றான்? நான் எங்க இருக்கேன்? நீ எப்படி எலும்பு கூட என்னடா இது பணம் நகை உடுத்து காணோம், பீரை எவ்வளவு காலி ஆகுது. பணம் எங்க பாஸ்? தெரியலடா. எனக்கு என்ன ஆச்சு? அதான் எங்க இது பணத்தை மாத்தி வச்சிருப்பா. ஏய் கோமரு வாடா என் கூட. ஏய் பீரோல எங்கடி பணம் நகை ஒருத்த கூட காணோம். ஏய் அந்த வாயில இந்த டேப் அவுத்துட்டு பேசுறீ. பஸ் பஸ் கோவப்படுத்தீங்க. நான் பொறுமையா பேசி பணம் எங்க இருக்கு டீடைல் வாங்குறேன் இருங்க. அக்கா இந்த ஏரியாலே உங்க வீடு தான் பணக்கார வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் திருடத்துக்கு வந்தோம். அப்பதான் நிறைய சம்பவம்லாம் நடந்துச்சிங்க. இப்ப போய் பீரோல பணத்தை எடுத்துனால பார்த்தா பீரோல ஒழுத்தையும் காணோம். எல்லாத்தையும் எங்க ஒழிச்சு வச்சீங்கன்னு சொல்லி நான் எடுத்து போட்டு ஈஸியா இருக்கோம். எங்க வச்சுருக்கேன்? எதுக்கடி இப்போ சிரிக்கிற? நான் கல்யாணம் பண்ணிக்கிற மொத்த புருஷரு செத்து போயிட்டாருன்னு என் ஜாதகத்துல போட்டிருந்தது. அங்க பாருங்க அதே மாதிரி செத்து போயிட்டாரு. இப்ப நான் கேட்டதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. என்ன பொண்ணு பார்க்க வரங்க என் ஜாதகம் பார்த்தோன்னே எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுவாங்க. அதனால எங்க அப்பா நாங்க பணக்கார குடும்பம் ஏமாத்த ஆரம்பிச்சாரா. எலும்பு கூட கிடக்குதுல இந்த நாய். எங்க பணத்து மேல ஆசைப்பட்டு இந்த நாய் கல்யாணம் பண்ணிச்சு. இப்ப பாருங்க எலும்பு கூட கிடக்குது. இந்த ஏரியாலே ஓ வீடு தான் பணக்காரி வீடு பேசிக்கிறாங்களே. அப்ப அது என்ன? இந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தான். நாங்க தான் அப்படி சொல்லிருக்கிறோம். எனக்கு வர ஆத்தத்துக்கு மாட்டே அப்படியே போறமா பாஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கிற 2வது புருஷனுக்கு என்ன தாலி கட்ட ஒரே வார்த்தைல பெரிய பணக்காரன் வேணும். நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒருத்தனை கொண்டது பத்தாது இப்ப என்ன வேற? ஐயோ பாஸ் அவ கழுத்துக்கு சீனா எடுத்துன்னு போமா. 2 சவரம் தேறோம்ல. இதுவா கவரிங் நகதா? உனியா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ நம்ம வீடியோ மாதிரி இருக்குல்ல அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே.